கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. இந்த காலை நேரத்தில் உங்கள் மத்தியிலே தேவனுடைய வார்த்தை பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். சென்ற வாரம் முழுவதும் காத்தவர். நல்ல பாடல்களை பாடி நாம் தேவனை ஆராதித்தோம். அதிலே செய்தி வந்துருச்சு. இனி ஒரு செய்தி வேணுமா அப்படின்றது எனக்கு அது ஒரு மாதிரி தான் இருக்குது. ஆனாலும் தேவனுடைய வார்த்தை சுருக்கமாக உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்பவுமே ஆண்டவர் பாருங்கள், இந்த ஆராதனைக்கு வரும்போது பாடல்களும் தேவ செய்தியும் அப்படியே ஒத்து போகுது. நாங்கள் ஒன்றும் சாம் ஏஞ்சல்கிட்ட சொன்னதில்லை. நான் பாஸ்டர் சாம்னு சொல்கிறதில்ல. ஏன்னா அவர் என்னுடைய மகன், ஆகவே நான் சொல்ல மாட்டேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் மாத்திரம் அப்படி சொல்கிறாரு, இவங்க ஏன் இப்படி சொல்கிறதில்ல அப்படின்னு நினைக்க வேண்டாம். நான் ஜோயலையும் அப்படி தான் கூப்பிடுவேன், இவரையும் அப்படி தான் கூப்பிடுறேன். ஆகவே 2 பிள்ளைகளை கர்த்தர் எங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் நினைக்கிறோமோ இல்லையோ, சபை அவர்களை எங்களுடைய மகனாக நீங்கள் எல்லாரும் அங்கீகரிக்கிறீர்கள். அதற்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்கிறது என்ன தெரியுமா? பாஸ்டர்மா நீங்கள் ரொம்ப கொடுத்து வச்சுவங்க, நல்ல மகன்களை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். ஆமென். நாங்கள் மாத்திரம் இல்லை, நீங்களும் கொடுத்து வச்சவர்கள் தான். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படியே நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த அருமையான ஆண்டவரே, காலை நேரத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. சென்ற வாரம் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தீர், வழி நடத்தினீர். ஆண்டவரே, எங்களை ஆசீர்வதித்தீரப்பா, எங்களை பலப்படுத்தினீர். இந்த புதிய நாளை காணவும் உம்முடைய சமூகத்திலே வந்து நாங்கள் உம்மை தொழுது கொள்ளவும் நீர் தந்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து நீர் எங்களோடு பேசுங்க. உம்முடைய வார்த்தை எங்களுக்கு தரப்போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் நடுவிலே வாசம் பண்ணுகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, உமது கரம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த பகுதியை நம்ம வாசிப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உபாகம் எங்கே தேடுறாங்க சிலர், இல்லை? பழைய ஏற்பாட்டில் இருக்கா, புதிய ஏற்பாட்டில் இருக்கா? எங்கே இருக்கிறது? பழைய ஏற்பாட்டிலே எத்தனாவது புஸ்தகம்? 4வது புஸ்தகம். உபாகம புத்தகம் 33ஆம் அதிகாரம் 5ஆம் புத்தகம். இங்கே வாசிக்கின்றோம். வாசிப்போமா? இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவர் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை பொருந்திய பட்டயமும் அவரே. உன் சத்துருக்கள் உனக்கு இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை மிதிப்பாய் என்று சொன்னான். அல்லேலூயா, அல்லேலூயா. இஸ்ரவேலே, நீ பாக்கியவான், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? அல்லேலூயா. மோசே இந்த வார்த்தையை கடைசி நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்கிற அருமையான ஒரு தீர்க்க தரிசனம் மாத்திரமல்ல, அந்த ஜனங்களை அவர் ஊக்குவிக்கிறார். ஆமென். உங்களுக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அவர்களை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தில் சொல்வது போல இருக்கிறது. ஆமென். காலை நேரத்திலும் நம்மையும் கூட ஆண்டவர் அப்படி ஒரு உற்சாகத்தை கொடுக்கிறார். சந்தோஷமாக இருக்கா?
சிலர் முகத்தில் சந்தோஷமே இல்லை. ஆமாம், இந்த வார்த்தை வரும்போது நமக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறது. சிலர் பார்த்தீங்கன்னா 32 பல்லம் அப்படியே தெரியுது, சிலருக்கு பல்லே தெரியறதில்ல. நல்ல சந்தோஷமாக இருங்கள். பக்கத்தில் எங்களை பார்த்து சொல்லுங்கள், சந்தோஷமாக இருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. மோசே அவருடைய அனுபவங்களை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய மனுஷனாகிய மோசே என்று சொல்லி அவர் இந்த மோசே நேபோ மலையிலே பிஸ்கா கொடுமுடியில் ஏறி மரிக்குவதற்கு முன்பாக இஸ்ரவேல் ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறார். இதை சொல்லுகிறார். மரிக்கிறதுக்கு முன்னாடி நிறைய தகப்பன்மார் ஊழியக்காரர்கள் தம்முடைய பிள்ளைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் நிறைய வார்த்தைகளை சொல்லுகிறதை நாம் பார்க்குறோம். எது அவர்களுக்கு சொல்லுகிறார்களோ அது பிற்காலத்தில் அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். எங்கள் மாமனார் கூட மரிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் குடும்பத்தை அழைத்து, நான் என் கணவர் 2 பிள்ளைகளையும் அழைத்து எங்கள் மேலே கை வச்சு ஜெபம் பண்ணார். ஆனால் ஏஞ்சல் மேலே விசேஷமாக ஜெபம் பண்ணார். மரிக்கும் போது அவளுக்கு தான் டாட்டா காமிச்சார். எங்களெல்லாம் பார்த்துட்டே இருந்தார், அவளுக்கு தான் கையசைச்சார். ஏன் அப்படின்னு தெரியல. அதுக்கு தெரியும், ஒரு ஆண்டவருடைய ஊழியக்காரனுக்கு பிள்ளைகளை குறித்து தெரியும், விசுவாசிகளை குறித்து தெரியும். ஆமென். அவ்வளவு நாங்கள் அவரை நேசித்தோம், அவரும் எங்களை நேசித்தார். அந்த ஆசீர்வாதம் தான் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு இப்படி நடத்திட்டு வருது. அல்லேலூயா. பெற்றோருடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவை, ஊழியக்காரனுடைய ஆசீர்வாதம் தேவை. வேண்டவா? வேணும். பெற்றவர்கள் 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்து நம்மளை பெரியோர் ஆக்கி வரைக்கும் வளர்க்கிறார்கள். அவங்க மனசு எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணுங்க? குளிராக இருக்கணும், அனலாக்கிடக்கூடாது. அதே போல் பிள்ளைகளுக்கும் பெற்றோர் அவங்கள குளிர்ச்சியாக வச்சுக்கணும். எல்லாருக்குமே வேதத்தில் வார்த்தைகள் உண்டு. ஆமென். சில பேருக்கு மாத்திரமல்ல, எல்லாருக்குமே வேதம் என்பது எல்லாவற்றுக்கும் ஒரு அது வார்த்தைகளை கர்த்தர் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த மோசே தன்னுடைய மரிக்கிற அனுபவத்தில் போகிற அந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறார். 40 ஆண்டுகள் வனாந்திரத்திலே தேவனோடு கூட அனுபவம் பெற்ற மோசே ஜனங்களை நடத்தவும் அவர் தவறவில்லை. உண்மையாய் உத்தமமாய் தம்முடைய சேவையிலே அவர் இருந்தார். அல்லேலூயா. அநேக முறை அவரை கல்லறிய பார்த்தார்கள், முறுமுறுத்தார்கள், அவருக்கு விரோதமாய் பல காரியங்களை பேசினார்கள். ஆனாலும் மோசேயின் உள்ளம் ஒரு தகப்பனை போல அந்த குழந்தைகள் மேலே எப்படி அன்பு வைத்திருந்தாரோ கடைசி மட்டும் அவர் அதை காத்து கொண்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. மரிக்கிறதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு அவர் பரலோகத்துக்கு போகணும். அதற்கு முன்பாக 12 கோத்திரங்களையும் நிப்பாட்டுறார், நிறுத்தி வைத்து ஒவ்வொரு கோத்திரத்துக்கும் வாக்குத்தத்தங்களை தீர்க்க தரிசனமாய் அவர் சொல்றத பார்க்கிறோம். அந்த வார்த்தைகள் தான் இன்று வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அதை நடைபெறுகிறது. ஆமென். ஆமா, ஆண்டவர் என்ன சொன்னாரோ, ஊழியக்காரர்கள் என்னென்ன சொன்னார்களோ, தீர்க்க தரிசனமாய் என்னென்ன வார்த்தைகள் வருகிறதோ அதெல்லாம் ஜனங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறி வருகிறது. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கும்போது அவர்களுக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை. ரொம்ப கொஞ்சம் ஜனங்கள் தான், சின்ன தேசம். ஆனால் அவர்களுக்கு ஒப்பானவர்கள்
இந்த தேசங்களில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதனால தான் அவங்க மேலே பலர் எரிச்சல் பட்டு அவர்களை அழிக்க வேண்டும், தேசத்தையே வரைபடத்திலிருந்து எடுக்க வேண்டும் என்று நாசர் என்ற ஒரு மனுஷன் அவர் எழும்பினார். ஹிட்லர் எழும்பினார். இவங்கெல்லாம் அந்த ஜனங்களை அழிக்க வேண்டும் என்று எழும்பினார்கள். ஆனால் தேவனுடைய வாக்குத்தத்தம் ஒன்று இருக்கிறதல்ல, அது ஒரு நாளும் பொய் சொல்லாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு எதிராக யாரு எழும்பினாலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை, வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் அது நிறைவேறாமல் போகாது. ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென். இப்படியே அவர்கள் வாழ்க்கை இருந்தது. அவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்கும்போது, அவர் பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்பதை வெறுத்து தேவ ஜனங்களுக்காக வாழ்ந்த ஒரு தெய்வ மனிதன். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, அவர் வாக்கிலும் செய்கைகளிலும் வல்லவனாக இருந்தான் என்று சொல்லி இருக்கிறது. இப்படிப்பட்ட மோசே மரிக்கிறதுக்கு முன்னாடி தம்முடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதிக்கிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. மோசே எப்படிப்பட்டவர் தெரியுமா? மோசே எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவராக இருந்தார். அல்லேலூயா. என்னாகும் 12:3 சொல்லும்போது, பூமியில் உள்ள சகல ஜனங்களை பார்க்கிலும் இந்த மோசே சாந்த குணமுள்ளவனாய் இருந்தார். அல்லேலூயா. இப்படிப்பட்ட தேவ மனிதன் பாருங்கல்ல. ஆமாம், நாங்களும் அப்படி தான் இருக்கணும்னு ரொம்ப பிரயாசப்படுறோம், ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே நம்மளை எல்லாரையும் நடத்துவாராக. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே மோசேயை இந்த மறுரூப மலையிலே ஆண்டவரோடு சம்பாஷிக்கிற ஒரு அங்கே இதை நம்ம பார்க்குறோம். அதில் மோசே நிற்கிறார், அவரோடு சம்பாஷிக்கிறார். இப்போ வேண்டாம், வாசிக்க வேண்டாம், டைம் ஆயிடுச்சு. ஆகவே இந்த மோசே இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு பிரிந்து போக வேண்டும். முடிந்தது அவருடைய ஊழியம். கானானுக்குள்ளே போக முடியல. இவ்வளோ பெரிய சாந்த குணமுள்ளவர், உண்மையுள்ளவராக இருந்த மோசையே ஒரு சின்ன காரியத்தில் அவர் கோபப்பட்டதுனால கானானுக்குள் பிரவேசிக்க முடியல. இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தேவன் வேதத்தில் வச்சிருக்கிறார். நம்ம ஒரு சின்ன காரியத்தில் கூட தவறிட்டோம்னா நம்ம அந்த கானானுக்குள் பிரவேசிப்பது அரிதாக தான் இருக்கும். இதெல்லாம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக தேவன் வேதத்தில் எழுதி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்படி நிறைய தெய்வ மனிதர்கள், யாக்கோப்பு 12 கோத்திரங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசு மரித்து உயிரோடு எழும்பி பரலோகத்துக்கு போகும்போது அவர் சீஷர்கள் எல்லாம் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கின்றோம். கடைசி நிமிஷத்தில் சொல்கிறாங்க பாருங்க, செத்தவங்க வீட்டுக்கு போய் பாருங்க, கடைசியில் என்னங்க பேசினார், என்னங்க சொன்னார், ஒன்றுமே சொல்லலைங்க. சிலர் சொல்லுவாங்க, சிலர் இதை கேட்டாருன்னு சொல்லுவாங்க, சிலர் இதை பேசினார் என்று சொல்லுவாங்க. அதில் நல்லா பேசுகிறத, நல்ல ஆசீர்வதித்து மறிக்கிறவங்கள நம்ம கேட்கும்போது அது அந்த குடும்பத்துக்கே ஒரு சந்தோஷங்க இல்லை? நம்முடைய குடும்பத்தில் யாராவது பெரியவங்க மறிக்கும் போது நம்மளை கூப்பிட்டு ஆசீர்வதிச்சு, இந்த சாவி உனக்கு தான், நீ ஆசீர்வாதமாக இருப்ப, நீ நல்லா இருப்ப, உன் எதிர்காலம் நல்லா இருக்கும் அப்படின்லாம் சொன்னால் நமக்கு எப்படி இருக்கும்? அது ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். அது மாதிரி தான் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அப்படி ஆசீர்வதித்தார். அதை தான் இந்த வேத பகுதியிலே நம்ம வாசிக்கின்றோம். ஆமென், அல்லேலூயா. அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலே நீ பாக்கியவான்.
வேதத்திலே பாக்கியவான்களை குறித்து நிறைய வாசிக்கின்றோம். பாக்கியவான் நீங்களோ நானோ ஆண்டவர் இஸ்ரவேலாய் மாற்றி இருக்கிறார். ஒரு நாளில் யாக்கோப்பா இருந்தோம், எத்தர்களாய் தேவனை அறியாமல் இருந்தோம், புறஜாதியாய் இருந்தோம். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை இஸ்ரவேல் என்ற கோத்திரத்துக்குள்ளே நம்மை கொண்டு வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நான் யாரு? ஆவிக்குரிய இஸ்ரவேலன். அவங்க மாம்சத்துக்குரிய இஸ்ரவேலர்கள். அதை விட மேலானது தான் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். கை தட்ட மாட்டீங்களா? உங்களை தான் சொல்றேங்க. நாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள். நமக்கு இந்த வாக்குத்தத்தம் உண்டா இல்லையா? ஆமென், அல்லேலூயா. அவர்கள் சரீரத்துக்குரிய இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கே அது பலிக்கிறது என்று சொன்னால், இயேசுவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த இரத்தத்தினால் கழுவப்பட்டு நீதிமானாக்கப்பட்டு, அல்லேலூயா, அவருக்கு சொந்தமான ஜனங்களாய் மாறிய நமக்கு இந்த வாக்குத்தத்தம் நமக்குரியதாக இருக்கிறது. அல்லேலூயா. மோசே இயேசுவுக்கு அடையாளமானவர், இயேசுவுக்கு அடையாளமானவர். ஆகவே இந்த வார்த்தை இன்றைக்கு ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கிறார். நான் 2-3 வாரமாக இந்த வார்த்தை, இந்த செய்தியை ஆண்டவர் எடுக்க எனக்கு ஏவினார். செய்தி கொடுக்கறதுக்கு முடியல. இருந்தாலும் இன்றைக்கு இந்த வார்த்தை, இதே வார்த்தையாக நான் சொல்லணும் ஆண்டவரே அப்படின்னு நினச்ச போது, இதுதான் என் மனசுக்குள்ள ஆண்டவர் போட்ட ஒரு வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. நீ பாக்கியவான், கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். அதுதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்கிட்ட சொல்றார், நீங்க பாக்கியமுள்ள ஜனங்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அவர்களுக்கு ஆண்டவர் எகிப்திலிருந்து கொண்டு வந்து அந்த வனாந்திரத்திலே நடத்தின விதங்களெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா எல்லா ஜனங்களை காட்டிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியமுள்ளவர்கள் தான். வேற எந்த ஜனத்துக்கும் ஆண்டவர் இப்படி நடத்தலைங்க. வேற யாரும் எப்படி ஆண்டவர் நடத்தினது இல்லை, எங்கேயும் நம்ம பார்க்க முடியாது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்கள் பாக்கியவான்களாக இருந்தார்கள். ஆமென். இன்றைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதாங்க இருக்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போதே, கடந்த நாட்களில் செய்தி பார்க்கும்போது ஒருத்தர் நிற்கிறார், அவரை பார்க்கும்போதே அந்த முகம் இருக்கு பாருங்க, அவ்வளவு அழகா இருக்கு. சாரோனின் ரோஜா அப்படின்னு இயேசுவை குறித்து உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கின்றோம். அதே போல இருக்குங்க முகம், அவ்வளவு அழகா. யூதர்கள் அத்தனை அழகு, எதிலும் அவர்கள் குறைந்தவர்கள் அல்ல. அல்லேலூயா. நம்ம ஒரு நாள் அப்படிதான் முகத்தை இருள் அடைஞ்சு போய் முகத்தில் ஒரு சந்தோஷம் இல்லாமல், ஒளி இல்லாமல் அப்படி இருந்தோம் இல்லை? முகத்தை கீழே தொங்க போட்டு போயிட்டு இருப்போம். ஆனால் இன்றைக்கு நம்ம எவ்வளவு நம்முடைய முகத்தை அவர் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் இந்த ஊரில் எத்தனை ஜனங்கள் இருக்காங்களோ அந்த ஜனங்களுக்கு இல்லாத ஒரு மகிமை. அல்லேலூயா. பணக்காரர்களுக்கு இல்லாத மகிமை, உயர்ந்தவர்களுக்கு இல்லாத ஒரு மகிமை கர்த்தருடைய ஜனங்களுக்கு ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய முகம் பிரகாசிக்க பண்ணி இருக்கிறார். ஆமென். இருளடைஞ்சு போல என்ன கஷ்டம் இருக்கு, பாடுகள் இருக்கு, துன்பங்கள் இருக்கு, அதெல்லாம் நம்மளை இன்னும் சீண்டல, தொடரல. ஆமா, அப்படி வரோம், அப்படி போயிருச்சு. ஏன்னா இது பாக்கியமுள்ள ஜனம். நான் பாக்கியமுள்ளவள், நான் பாக்கியவதி. அல்லேலூயா. நிறைய சொத்து இருக்கிறவங்க, நல்ல பணக்கார், நிறைய பிள்ளைகள் இருக்கிறவங்க, ஆஸ்தி அந்தஸ்தில் இருக்கிறவங்களை பார்த்து உலகம் பாக்கியவதி, பாக்கியவான் என்று சொல்லி அழைக்கிறது.
ஆனால் நமக்கு ஒன்றுமே இல்லை இல்லை. ஆமாம், நம்ம பேகை திறந்தா என்ன இல்லை, பைபிள் தான் இருக்கு. இதுதான் பெரிய சொத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பட்டா எழுதி கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், ஒரு பட்டா. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இதுதான் நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் நம்மளை பார்த்து கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. அல்லேலூயா. அதுதான் மோசே இஸ்ரவேல் ஜனங்கள் பார்த்து சொல்கிறார், நீங்கள் பாக்கியம் உள்ள ஜனங்கள். அல்லேலூயா. அங்கே ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, நம்ம எங்கே வந்திருக்கிறோமா? எபிரேயர் எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது 22ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் நம்ம வாசித்தோம் என்று சொன்னால், அங்கே வாசிப்போம். நீங்கள் சியோன் மலையின் எடுத்திருக்கோம், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமின் எடுத்திருக்கோம். 1000-10,000 தேவ தூதர்கள் எடுத்திருக்கோம். பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையின் இடத்திற்கும், யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும், பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும், புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கும், ஆபேலின் இரத்தத்தை பார்க்கிலும் இரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற இரத்தமாகிய தெளிக்கப்படும் இரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்களே. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம பாக்கியவனா பாக்கியவதியா என்னென்ன சொல்கிறாரு பாருங்க அவர். இல்லை, இந்த வசனத்தை அடிக்கடி வாசிங்க. நம்ம நினைக்கிற நான் என்ன ஒன்றும் இல்லை, பூச்சி, நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். எனக்கு யாரும் இல்லை, அனாதை, எனக்கு கை கொடுக்க யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, அப்படிலாம் நம்ம யாரும் இல்லை அப்படின்ட்டு நம்ம வாயில் பேசிகிட்டே இருக்கிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை 22ஆம் வசனத்தில், நீங்களோ சீயோன் மலையின் இடத்திற்கும், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய எருசலேமின் இடத்திற்கும். நம்ம இப்போ எங்கே இருக்கிறோம்? உன்னதங்களில் உட்கார்கின்ற ஒரு ஸ்லாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்கே உட்கார்ந்துருக்குறாங்க? இப்போ இங்கே சேரில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் நம்முடைய ஆவிக்குரிய குடியிருப்பு எங்க? அங்கே உன்னதத்தில் உட்காருகிற ஒரு ஸ்லாக்கியத்தை நாம் பெற்று இருக்கிறோம். அல்லேலூயா. புது உடன்படிக்கை, அவர்களுக்கு பழைய உடன்படிக்கை இருந்தது, நியாயப்பிரமாணம் அவர்களுக்கு இருந்தது, கற்பனை இருந்தது, நல்ல ஒரு ஆசரிப்பு கூடாரம் இருந்தது. அதுக்கிட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க. தேவ மகிமை அங்கே பார்க்க முடியும். தேவன் அவர்களோடு கூட பேசினார், வனாந்தரத்தில் அவர்களை நடத்தினார். ஆமென். எவ்வளவு பாக்கியம் பெற்ற அந்த ஜனங்கள். இன்றைக்கு நம்மையும் கூட கர்த்தர் அதைவிட மேலாக நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இயேசுவின் இரத்தம் நம்மை இப்படி மேன்மையான ஒரு பாக்கியத்துக்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறது. கைகளை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை நினைச்சுக்கோங்க ஒவ்வொரு நாளும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், எனக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்துக்காய் ஆண்டவரை நான் துதிக்கிறேன். அடுத்ததாக அவர் சொல்றாரு, ஒப்பானவர், உனக்கு ஒப்பானவர் யார்? நமக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. இருக்காங்களா? கிடையவே கிடையாது. ராயனிமா கிடையவே கிடையாதுன்ட்டாங்க. பின்னாடி இருக்கிறவங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஒப்பானவர் இருக்கிறாங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் நம்ம ஒப்பானவர்கள் இல்லை? நமக்கு நம்ம ஒப்பானவர்கள் ஏன் ஆண்டவர், ஏன் மோசே இப்படி சொல்றாரு? யாத்ரா புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம
15ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே சொல்லி இருக்கிறது, கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள். இன்னைக்கு கூட காலையில் அந்த பாடலை நம்ம பாடினோம். அல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இந்த வார்த்தை எனக்கு கொடுக்குறீங்கன்னா எனக்கு கன்ஃபஸ் பண்ணுங்க, ஒரு வார்த்தை எனக்கு வரணும், வராமல் நான் பிரசங்கம் பண்ணால் அது நல்லா இருக்காது. ஆண்டவருக்கு ஒப்பானவர்கள் இந்த பூமியில் யாருமே இல்லை. அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை கண்கூடாக பார்த்தார்கள். அவர்கள் பார்த்து அந்த வார்த்தையை மனப்பூர்வமாக ஆண்டவரை சொல்லி துதிக்கிறார்கள். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர், அவர் ஒப்பானவர் யாரும் இல்லாமல் அவர் ஒருவரே நமக்கு தேவனாய் இருந்து நம்மை நடத்துகிறார். அவர் ஒப்பானவர் அவருக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னா அப்போ தேவ ஜனங்களுக்கும் ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆமென். அல்லேலூயா. ஆமாம், நமக்கு ஒப்பானவர்கள் யாருமே இல்லை. வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது ஒரு பூச்சா தெர்றோம், புழுவா தெர்றோம், பைத்தியமா தெர்றோம், எல்லாம் தெரியுது. ஆனால் மோசேயின் கண்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஒப்பானவர் இல்லாதது போல, இந்த ஜனங்கள் உனக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி மோசே ஜனங்களை பார்த்து சொல்றார். இன்றைக்கு நம்மையும் பார்த்த ஆண்டவர், அல்லேலூயா, உனக்கு ஒப்பானவர் ஒருவர் இல்லைம்மா, பயப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை நடத்துவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன்னை பெருக பண்ணுவேன், நான் உனக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வேன். ஆமென். நீ செங்கடலை கடக்கணுமா, நான் கூட வருவேன். ஆமென். வேதத்தில் எங்கேயுமேங்க ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு யுத்தம் செய்ய புறப்படும் போது அவர் முன்னாடி போயிடுவார், எந்த இடத்திலும் விடுறதில்ல பாருங்கல்ல. ஆமாம், யுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவர் முன்னாடி போய் வெற்றியை தருவார். ஆமென். பயப்படுறாங்க ஜனங்கள்லாம், உலக மக்கள் பயப்படுறாங்க, எரிகோ மக்கள் பயந்தார்கள், ராஜாக்கள் பயந்தார்கள். என்னாகமம் 23ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் போது அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இந்த பீலையாம் தீர்க்கதரிசி, அவர் ஒரு குறி சொல்கிற மனிதன், குறி சொல்கிறவர், இவரை வச்சு பாலாக்கு ஜனங்களை மடக்கிடலாம் அப்படின்னு பார்த்தார். ஆனால் அங்கே ஆண்டவர் அப்படியே கண்களை திறக்கும் போது அந்த ஜனங்களை பார்க்குறாரு. இந்த ஜனங்கள் எப்படிப்பட்டவர்கள்? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன், கழுகுக்கு ஒத்த பலன். அல்லேலூயா. எவ்வளோ அந்த தீர்க்கதரிசி, அந்த குறி சொல்கிற ஆள், அவர் வாயை திருப்புறார். இன்னைக்கு கொடுக்கக்காரன் நம்ம வீட்டுக்கிட்ட வரான் இல்லை, நல்ல காலம் பிறகுது, நல்ல காலம் பிறகுது அப்படின்ட்டு வரான். நம்ம வீட்டுக்கிட்ட வந்த உடனே இது ஒரு விசேஷமான வீடு. எத்தனை பேர் வீட்டுக்கிட்ட அப்படி வந்து சொல்கிறாரு? அந்த ஆளுக்கு தெரியுது, ஆனால் நமக்கு தெரியுதா? உங்களே கேட்டுக்கங்க, எனக்கு தெரியுதா நான் யாருன்னு? ஆமாம், அவன் பிசாசு ஆவியை வச்சுட்டு இருக்கிறான். அவனுக்கு நம்ம இப்போ பார்த்து சொல்கிறான். பவுலை பார்த்து அந்த பிசாசு பிடித்தவன் சொன்னான், இயேசுவை பார்த்து சாத்தான் சொல்கிறான். சாத்தான் நல்லா சொல்லுவான், ஆனால் நமக்கு தான் தெரியாது. நான் என்னங்க இப்படிங்க அப்படிங்க அப்படின்ட்டே நம்ம வாழ்க்கையை அப்படியே தாழ்த்திட்டு போயிடுறோம் இல்லை. அப்படி இல்லை, நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிச்சுக்க, எனக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் யாரும் இல்லை, நான் என் ஆண்டவரை சேவிக்கிறவர்.
அந்த மன தைரியம் நமக்குள்ளே வரணும், வீரம் வரணும். அதுக்காக வெளியே போய் மார் தட்டிட்டு நான் யார் தெரியுமா அப்படின்னு நிற்கிறதில்ல. ஆண்டவர் நம்மளை மற்றவங்களுக்கு முன்னாடி அப்படி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எல்லாவற்றின் மேலும் அவனுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் சொல்லும்போது, இந்த ஜனம் எப்படிப்பட்டது என்று பீழையாம் அவர் பார்க்கிற துஷ்ட மிருகம். ஆசைங்க எழும்பும் நிற்கும், படுத்துக் கொள்வதில்லை. நமக்கு விரோதமாக யாருனா எழும்பி வந்தாங்கன்னா அவங்கள மடங்கடிக்கிற வரைக்கும் நாம் எழும்பி நிற்கிறோம். ஆமென், அல்லேலூயா. எத்தனை சத்துருக்கள் நமக்கு எதிராய் வந்தார்கள், நம்ம குடும்பத்துக்கு எதிராய், தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எதிராய், ஆவிக்குரிய நிலைக்கு எதிராய், நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பாக எத்தனை சத்துருக்கள் எழும்பினார்கள். நம்ம ஜெபித்தோம், யுத்தம், முழங்கால ஜெபம் பண்ணினோம். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் என்ன செய்தார்? நிமிர்ந்து நிற்க வச்சிருக்கிறாரு, சிங்கம் போல நிற்க வச்சிருக்கிறாரு. இதுக்கு தான் பிரச்சனை வந்துட்டே இருக்கு. பிரச்சனை வருதுன்னா நம்ம சோர்ந்து போயிடக்கூடாது. ஐயோ பிரச்சனை வந்துடுச்சு, அப்போ தான் நம்மளை யுத்த வீரர்களாய் கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென், ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் செங்கலை அறுத்து அடிமை தனத்துக்குள்ளே பார்வோன் என்ன சொல்கிறானோ அதன்படியெல்லாம் கேட்டு நடந்தார்கள். அவங்களுக்கு யுத்தம் என்று எதுவுமே தெரியாது. ஆனால் தேவன் அவர்களை வழி நடத்தின விதம் என்ன? அவர்களை அங்கே வாசிக்கின்றோம், அவர்கள் துஷ்ட மிருகம் போல எழும்புவார்கள், பால சிங்கம் போல நிமிர்ந்து நிற்பார்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நிமிர்ந்து நில்லுங்க, எது வந்தாலும் நிமிர்ந்து நில்லுங்க. மனசில் நினச்சிக்கங்க, நீ என்ன, நான் அதை விட பெரியவன். வாயில் சொல்லிடாதீங்க, எல்லாம் மனசுக்குள்ளே இருக்கட்டும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஆமாம், வெளியே சொன்னால் நம்மளை பார்த்து சிரிப்பாங்க. ஒன்றுமே இல்லை, பெரியவன்றா, ஒப்பானவர் இல்லைன்றா, பலசாலிங்கிறா. கர்த்தர் நம்மளை அப்படி வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பழைய ஏற்பாட்டிலே இஸ்ரவேலுகளுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை என்று சொல்லி ரோமர் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பவுல் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவர் சொல்லுகிறார். அவர்கள் யார்? இஸ்ரவேலர், விருத்த சேதம் பெற்றவர்கள். அது அவர்கள் அப்படி. கோலியாத்து இந்த ஜனங்களுக்கு எதிராய் விருத்த சேதனம் இல்லாதவனாய் அவன் நிற்கிறான். தாவீது அவனை பார்த்து சொல்றான், விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தியன் ஏமாத்திரம். அதை ஒன்று புரிஞ்சுக்கங்க, நம்ம இருதயத்திலே விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர்கள், அதாவது ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்தானம் பெற்றவர்கள், அபிஷேகத்தை பெற்றவர்கள், எல்லாரும் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆமென், அல்லேலூயா. நம்ம விருத்த சேதம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அவர்கள் மாம்சத்துக்குரிய விருத்த சேதனத்தை அவர்கள் பெற்றிருந்தார்கள். நம்ம ஆவிக்குரிய விருத்த சேதனத்தை பெற்று இருக்கிறோம். ஆகவே எது வந்து நின்றாலும் என்ன சொல்லணும்? விருத்த சேதனம் இல்லாத இவன் ஏமாத்திரம். சொல்லுங்க, இவன் ஏமாத்திரம். அவன் பெரிய ஆளா இருக்கலாம். அப்படித்தான் பாருங்க, பிரச்சனை போராட்டங்கள் நமக்கு விரோதமாக எழும்புறவங்கெல்லாம் பெரிய ஆளாக தான் நிற்கிறாங்க, பெரிய சேனையாக நிற்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எதிராக இப்போ எல்லா நாடுகளும் பல இந்த ஈரான், ஈராக்கு மற்ற அநேக நாடுகள் எழும்புது. எல்லாம் பெரிய பெரிய நாடு தான். அந்த குட்டி நாடு எப்படி? அது தேவனால் விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சிலருக்கு சிரிப்பே இல்லைங்க, முகத்தில் சிரிப்பே இல்லைப்பா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா.
நம்ம எல்லாரும் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவர். ஆவியில் விருத்த சேதனம் நமக்கு ஆண்டவர் செய்திருக்கிறார். அவர்களை விட புதிய ஏற்பாட்டு ஜனங்களாகிய நம்ம அதை விட மேலானவர்களாக இருக்கின்றோம். அல்லேலூயா. சீஷர்கள் படிப்பறிவில்லாதவர்கள். அவர்கள் பாருங்க, அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்ட போதோ அவர்கள் எப்படி நின்னாங்க ஆண்டவருக்காக. பேதுரு நிருபத்தை நான் வாசித்து கொண்டு இருந்தேன். அப்போதான் ஆவியானவர் எனக்குள்ளே ஒரு இதை போட்டார். என்ன? மீன் பிடித்து கொண்டிருந்த பேதுரு இவ்வளவு அழகாக நிருபங்களை எழுத எப்படி ஆண்டவர் அவருக்கு கிருபை வச்சிருந்தார். நம்மலாம் சிலர் படிச்சிருக்கிறோம், நல்லா சிலர் கொஞ்சம் படிச்சிருக்கிறோம். நம்மலாம் என்ன எழுதியிருக்கிறோம்? ஒரு டைரியாவது எழுதுகிறோமா? ஒன்றுமே எழுத மாட்டேங்கிறோம். ஆனால் ஒரு பேதுரு பாருங்க, படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன், தேவன் அவரை எவ்வளவு ஆசீர்வாதமாக பயன்படுத்தினார். அவரை கொண்டு 3000 5000 ரட்சிக்கப்பட்டார்கள். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்த பேதுருவை யார் முன்னாடி அவர் யாரும் அவருக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியல. ஆமென், அல்லேலூயா. வார்த்தையில் வல்லவராக மாறினார். அவருடைய வாழ்க்கையை ஒரு வித்தியாசமாக இருக்குது. இன்றைக்கி நம்ம ஜெபம் பண்ணோம், ஆண்டவரே பேதுரு போல் இல்லை, நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம், எங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, நாங்கள் ஏதாவது நிருபங்களை எழுதணும்ப்பா. ஆமென், நிருபங்களை எழுதணும், தேவனுக்காக எதையோ ஒன்று எழுதணும், அவருடைய மகிமை எழுதணும், அவர் புகழை பற்றி அநேகருக்கு சொல்லணும். இந்த வாஞ்சை நமக்குள்ளே இருந்தால் நிச்சயமாய் கர்த்தர் நம்மையும் அவர் பயன்படுத்த வல்லவராய். ஸ்தேவான் அவரை காட்டிலும் பாருங்க எவ்வளவு மகிமையாய் ஊழியம் செய்ததை அவங்கெல்லாம் பந்தி விசாரணை செய்கிற ஸ்தேவான் அவர் எப்படிப்பட்ட வல்லமையில் இருந்தார் இல்லை? அதான் படிக்கலன்னு வருத்தப்படாதீங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாதுன்னு வருத்தப்படாதீங்க. ஆனால் உங்களுக்குள்ளே உலகத்தில் இருக்கிறவனையிலும் உங்களுக்குள்ளே இருக்கிறவர் ஒப்பானவர் யாருமே இல்லை. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. எழுமுங்க, ஆண்டவருக்காக எழுமுங்கள், ஏதோ ஒன்றை செய்யுங்கள். உலகத்துக்காக செய்கிறீங்க, குடும்பத்துக்காக செய்கிறீங்க, வேலை ஸ்தலத்துக்காக அநேக பாடுகளை படுகிறீர்கள். ஆண்டவருக்காக எழும்ப மாட்டீங்களா? எழுமணும். சிலர் பாருங்க 2 மணி நேரம் இந்த ஆராதனைக்கு வந்துட்டு போனா அதோடு அவ்வளவு தாங்க, தேடியும் காணாதிருப்பாய். அடுத்த வாரம் வரும்போது அதே 2 மணி நேரம். இப்படியே இந்த வருஷத்துல எத்தனை முறை கழிச்சிருக்கோம் நினைச்சு பாருங்க. அதெல்லாம் நினைச்சு ஆண்டவர் கரத்துல ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்காக என்ன செய்யறோம்? ஒண்ணுமே இல்லை இல்லை. நல்லா இருக்கிறோம், வீட்டுக்குள்ள நல்ல சாப்பாடு, நல்ல துணி, இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு கொடுக்குறார். நம்ம சம்பாதிக்கிறதுனால நமக்கு எல்லாம் கிடைக்கிறது இல்லைங்க. சம்பாதிக்க பலன் அவர் தான் கொடுக்குறார். ஹல்லேலூயா. ஐஸ்வர்யம் கனமும் அவராலே நமக்கு வருகிறது. எல்லாம் அவரால் தான் வருது. ஆனால் அவரை நாம் நினைக்காமல் சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடி, காலம் சமீபமாய் இருக்கிறது. இதை நம்ம ஒவ்வொருவரும் நினைக்கணும். சபைக்கு ஓடி வரணும், ஏதாவது செய்யணும் நேரம் கிடைக்கும் போது. தெய்வ பிள்ளைகளே, இது ரொம்ப குறுகிய காலம். அன்றைக்கு அவர்களெல்லாம் அப்படி வாழ்ந்தார்களே, நாம வாழணும். ஹல்லேலூயா. ஒரு சாதனை படைக்கிறவர்களா மாறணுமே. இந்த திருப்பூர் சிட்டி ஏஜி சபை விசுவாசிகள், சகோதரர்கள் சகோதரிகள் ஒரு சாதனையாளர்களாக கர்த்தர் நம்மை மாற்றுவாராக. சும்மா ஒப்பானவர், நான் எனக்கு ஒப்பானவர் யாரும் இல்லைன்னு கேட்டுட்டு அப்படியே உட்கார்ந்துக்கிறது இல்லைங்க. தேவனுக்காக ஏதோ ஒன்றை நாம் செய்யணும். சொல்லுங்க, ஆண்டவர் பார்த்து உமக்காக நான் எதையோ ஒன்று செய்யணும். ஆண்டவர் எதையோ ஒன்று, அபிஷேகம் எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கு?
2 மணி நேரம் நல்ல அந்நிய பாஷையில் பேசிட்டு போறதுக்கா? இல்லை இல்லை, தெய்வ ஜனமே, எதுக்காக கொடுக்கப்பட்டது? வாரத்துக்கு ஒரு 2 முறை 2 மணி நேரம் உட்கார்ந்துட்டு போறதுக்கா அபிஷேகத்தை ஆண்டவர் கொடுத்தாரு? இல்லை, அந்த விளையேற பெற்ற அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றவர்கள் சும்மா இருக்கக்கூடாதுங்க, சும்மா இருக்கக்கூடாது. ஆண்டவருக்காக எதையோ ஒன்றை செய்யணும். ஆமென். ஒரு தீர்மானம் எடுங்க. 2025ஆம் வருஷத்துக்கு நாம் வரப்போகிறோம், போக போகிறோம். உயிரோடு இருப்போமா இல்லையா தெரியல. அந்த 25ஆம் ஆண்டிலே கர்த்தருக்காக எதையோ ஒன்றை நான் செய்யணும் ஆண்டவர். அல்லேலூயா. வாலிபர்களுக்கு இருக்கட்டும், வயதானவர்களுக்கு இருக்கட்டும், எல்லாருக்குள்ளும் அந்த ஒரு பாரம் இருந்தா நிச்சயமா இந்த திருப்பூரை நாம் சீக்கிரமாய் சந்திக்க முடியும். ஹல்லேலூயா. அநேக தேவ பிள்ளைகளை ஆறுதல் படுத்த முடியும், தைரியப்படுத்த முடியும், வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் பண்ண முடியும். ஆமென். ஆமா, குண்டு சட்டியில குதிரை ஓட்டுற மாதிரியே இருக்கிற இடத்திலே அப்படியே ஓட்டிட்டே காலத்தை போக்கிட கூடாது. கர்த்தர் எதைக்கும் விசாரிக்கிற நாள் ஒரு நாள் வரும். அந்த நாளிலே நாம் வெறும் கையோடு போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. திரளான ஆத்துமாக்களை நான் பிடிச்சிட்டு வரணும் ஆண்டவரே, பிடிச்சிட்டு வரணும்ப்பா உமக்காக. அந்த வைராக்கியம் நமக்குள்ளே இருக்கட்டும். அன்றைக்கு பேதுருகிட்ட இருந்துச்சுங்க, ஸ்தேவானுகிட்ட இருந்தது. அவங்களுக்கு நிறைய பாடுகள், பிரச்சனைகள், எத்தனை போராட்டங்கள். ஆனாலும் தேவனுக்காக அவர்கள் எரிந்து பிரகாசிக்கிற விளக்காக மாறினார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை கர்த்தரும் நம்மை அப்படி மாற்றுவாராக. சீக்கிரமா இன்னும் அவர் சொல்றாரு, சகாயம் செய்யும் கேடகமும் மகிமை பொருந்திய பட்டயமாய் நம் ஆண்டவர் நமக்காக இருக்கிறார். ஆண்டவருக்காக நம்ம ஏதோ ஒரு ஸ்டெப்பு எடுத்து வச்சா அவர் பல ஸ்டெப்பு நமக்காக முன்னேறி போவார். அல்லேலூயா. வாசல்களை திறப்பார். நமக்கு விரோதமாய் வருகிறதெல்லாம் அவர் அதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மாற்றுவார். அல்லேலூயா. ஆமென். ஆமா, மாற்றுவார். அவர் சகாயம் செய்யும் கேடகம் எதுக்கு கொடுக்குறாங்க? பாதுகாப்புக்காக. பட்டயம் எதுக்கு? அந்த ஆண்டவருடைய அந்த எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆவிக்குரிய பட்டயம் ஆகிய தேவ வசனமாகிய ஆவிக்குரிய பட்டயம், இது ரெண்டும் நமக்கு ஆண்டவர் பாதுகாப்புக்காக கொடுத்திருக்கிறார். ஒன்று, சத்துருக்களை இருந்து நம்மை தாக்கப்படாதபடி அந்த கேடகம் நம்மை பாதுகாக்கிறது. இன்னொன்று, அந்த அந்த ஆவியின் பட்டயமாகிய தேவனுடைய வார்த்தை சாத்தானை வெட்டுகிறது. ஆமென். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்துக்கும் தேவனுடைய வார்த்தை பட்டயம் போல கர்த்தர் நம்ம கையில தந்திருக்கிறார். ஆமென். அதை சொல்லியே வெட்டணும் எல்லாத்தையும். ஹல்லேலூயா. ஆமா, வசனத்தை வாசிங்க, தியானம் பண்ணுங்க, மனப்பாடம் பண்ணுங்க. இயேசு மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் வரும்போது இயேசு சாத்தானை எதில் வெட்டினாரு? வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்து சாத்தானை வெட்டினார். ஹல்லேலூயா. நமக்குள்ள அப்படி ஆவியின் வார்த்தை இருந்துட்டு, ஆவி அந்த வார்த்தை குறித்து இங்கே வாசிக்கும் போது அது எப்படி இருக்குன்னா, எபிரேயர் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது ஆவியின் பட்டயத்தை குறித்து வேதத்தில் இப்படி சொல்லியிருக்கு. அது ஒரு வசனம் மாத்திரம் நம்ம வாசிக்கலாமே. எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஜீவனும் வல்லமை உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்தாலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்க உருவ குத்துகிறதாயும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. ஆமென். உலகத்தில் இருக்கிற பட்டயத்துக்கு கூட இவ்வளவு வல்லமை கிடையாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு
ஜீவனும் வல்லமை உள்ள வார்த்தை. ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வேதத்தை எழுதி தந்திருக்கிறார். இதை பெற்ற நாம் பாக்கியம் உள்ளவர்கள், இதை பெற்ற நாம் ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு அப்படி இருக்க வல்லவராக இருக்கிறார். கடைசியாக அவர் சொல்றாரு, மேடுகளை நீ என்ன செய்வ? மிதிப்ப. ஆமென். நம்ம கால்கள் எதை மிதிக்கும்? மேடுகளை மிதிக்கும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர் கொடுத்த அந்த வார்த்தை அவர்களுக்கு இன்றைக்கு வரைக்கும் அது நடந்துட்டே இருக்கு. மேடுகள், எத்தனையோ மேடு, எத்தனையோ வல்லமை படைத்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கு விரோதமாய் வருகிறார்கள். ஆனால் ஒன்றும் அவர்களை மேற்கொள்ளவே முடியல. மிதிக்கிறாங்க அதெல்லாம். ஆமே. எப்படி மிதிக்கிறாங்க? தேவ வசனத்தினாலே தான். அவங்க எப்பவுமே பாருங்க, அந்த தோராவை எப்பவுமே இஸ்ரவேல் ஜனங்கள் கண்ணும் கருத்துமாக வாசிப்பார்களாம். ஆதியாகமம், யாத்திராகமம், லேவியராகமம், எண்ணாகமம், உபாகமம், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப கை தேர்ந்தது. அல்லேலூயா. இந்த தோரா அவர்களுடைய மூச்சாய் இருக்கு. இப்ப எல்லாருமே இந்த யுத்தத்துக்கு பின்பாக இஸ்ரவேல் ஜனங்கள் வேதத்தை பட்ட அந்த தோராவை எடுத்து எல்லாரும் கருத்தா வாசிக்கிறாங்க. இந்த வார்த்தை தான் 91ஆம் சங்கீதத்தில் வாசிக்கின்றோம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அங்க சொல்லி இருக்கு. லூக்கா 10:19 வாசிக்கும் போது என்ன சொல்றாரு ஆண்டவர்? அங்க என்ன சொல்றாரு லூக்கா? இதோ சர்ப்பங்களை எடுக்கவும், தேள்களை மிதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஆமென். நமக்கு விரோதமாய் எது வந்தாலும் அதை மிதிக்க வேண்டும். ஆமென். ஆண்டவர்கிட்ட சொல்லிருங்க, ஆண்டவரே எனக்கு விரோதமாக இவங்க வந்திருக்காங்க, இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை நான் மிதிக்கிறேன். ஆண்டவரே, இது அழியணும். எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகின்ற ஆயுதங்களை நான் வாய்க்காமல் போக பண்ணுகிற தேவன் நம்முடைய கால்களை கொண்டே மிதிக்கணும். ஆமென். சத்துருவை மிதிக்கணும், அவனுடைய சேனைகளை மிதிக்கணும். ஆமென். அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். கடைசியாக உன்னை சொல்லி முடிக்கிறேன். எசபேல் ஆவியை மிதிக்கணும். எசபேல் யார் தெரியுங்களா? எலியாவுக்கு விரோதமாய் எழும்பினவள், விக்கிரக ஆராதனை காரி, பில்லி சூனியக்காரி அவள். அவளை முதல்ல மிதிக்கணும். உலகத்தில் எங்கும், தேசத்தில் எங்கும் விக்கிரக ஆராதனை அதிகமாக பரவிட்டு இருக்கு. எங்கெல்லாம் அதிகமாக விக்கிரக ஆராதனை இருக்கோ அங்கெல்லாம் எசபேல் ஆவி கிரியை செய்கிறது என்று நீங்கள் அதை என்ன செய்யணும்? உணர்ந்து அதை மிதிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. விக்கிரக ஆராதனை வந்ததுனால தான் தேசத்தில் வேசிதனம், விபச்சாரம், கொலை, கொள்ளை இதெல்லாம் வந்துட்டு இருக்கு. அன்னைக்கு எசபேல் என்னென்னலாம் பண்ணா? தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டாள். அவளுடைய அகங்காரம் பாருங்க. அது மட்டுமா? தேசத்துல விக்கிரகங்களை வைத்து ஆகாப் ராஜாவையே அந்த பக்கம் திருப்பிட்டா, ஜனங்களை திருப்பி விட்டார். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனால் உடன்படிக்கை செய்த ஜனங்கள், கர்த்தரோடு அவர்கள் நெருங்கி வாழ்கிற ஜனங்கள். அந்த ஜனங்கள்கிட்ட போய் விக்கிரங்களை வச்சு சேவிக்க அவள் எவ்வளவு துணிகரம் கொண்டு செயல்பட்டாள். ஆனால் அவளுடைய முடிவு பார்த்தீங்கன்னா தலையெல்லாம் செதறி போய் சேர்த்துட்டாள். அவள் பாருங்க, அவள் ஒரு விபச்சாரக்காரி. அவள் இந்த விபச்சார ஆவி தேசத்தில் எங்கும் பரவிட்டுருக்கு. அதை என்ன செய்யணும்? மிதிக்கணும். நம்ம உலகத்தில் நடக்குது. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட சிந்தையை கொண்டு வந்துட்டே இருக்கான். இச்சையை தூண்டி நம்ம மைண்டுக்குள்ள அப்படிப்பட்ட அசுத்தமான நிலைகளெல்லாம் கொண்டு வரான். அவனை என்ன செய்யணும்? எசபேல் அது
தெரிஞ்சிச்சுனாவே எசபேல் ஆவியே என்னை விட்டு விலகிப்போம். சிந்தனைக்குள் வந்து நம்மை அப்படியே ஆவிக்குரிய நிலையிலிருந்து கீழே தள்ளுறது தான் பிசாசின் வேலை. அசுத்தமான சிந்தனைகள், பாவங்கள் நம்ம சிந்தையை கெடுக்கிறது. அப்போ நீங்கள் நினைக்கணும், இது எசபேலின் ஆவி, இதை விரட்டணும். ஆமென். விரட்டி அடிங்கள். கர்த்தர் உங்கள் சிந்தைக்குள்ளே பரிசுத்தத்தை கொண்டு வருவார். ஆமென். இருதயத்திலே பரிசுத்தத்தை கொண்டு வருவார். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த இப்படிப்பட்ட ஆவிகளை மிதிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. நியாயாதிபதிகள் 5:21 வாசிக்கும் போது அங்கே நியாயாதிபதியாகிய திபராள் சொல்றாங்க, என் ஆத்துமா சத்துருக்களை மிதித்தது, பலவானை மிதித்தது. அல்லேலூயா. யாரை மிதிக்கணும்? பலவான் யாருங்க? பிசாசு. அவனை தான் மிதிக்கணும், மனுஷனை இல்லை. அவனை மிதிச்சிட்டா போதும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இப்படிப்பட்ட அருமையான வார்த்தையை மோசே சொல்லி அவர்களை வாழ்த்துகிறார். கடைசி நிமிஷத்தில் சொன்ன வார்த்தை அடுத்த நிமிஷம் மறிக்க போகிறார். அவருடைய வார்த்தை இன்றைக்கு வரைக்கும் கர்த்தர் நமக்கு தந்து நம்மளை தைரியப்படுத்துகிறார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அவர் பராக்கிரமம் உள்ளவர், யுத்தத்தில் பராக்கிரமம் நிறைந்தவர், யெகோவா நிசி என்ற நாமம் உடையவர், ஜெயக்கொடியானவர். ஆகவே அவருக்கு ஒப்பானவர் இந்த உலகத்தில் இல்லை, உங்களுக்கு ஒப்பானவரும் இந்த உலகத்தில் இல்லை. ஹல்லேலூயா. கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? இந்த வார்த்தையை நம்ம 6 முழுதும் தியானிங்க. ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நம்ம எல்லாரும் எழும்பி நிற்போமா? Praise God. நம்ம எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் கொஞ்ச நேரம். ஹல்லேலூயா. நம்மை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் கர்த்தர் மாற்றியிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஓ, சத்துருவின் சகல மேடுகளை மிதிக்கத்தக்க அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். சத்துருவின் சகல வல்லமைகளையும் மேற்கொள்ள நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த உபாகம் 33ஆம் அதிகாரம் கடைசி வார்த்தை வசனத்தை எங்களுக்கு இன்றைக்கு தந்திருப்பதற்காய் ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். காணிக்கை நேரம். கர்த்தருடைய ஊழியத்துக்காக நாம் காணிக்கை செலுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார் என்ற பாடலை நாம் பாடுவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? சத்தமாய், உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஓ, இந்த காலை நேரத்தில் ஒவ்வொரு மேலும் ஆண்டவர் ஆசீர்வாதம் கடந்து வருவதாக, இந்த வாக்குத்தத்த வசனங்கள் நிறைவேறுவதாக. கொடுத்த கரங்களை பலப்படுத்தும். இந்த குளிர் காலத்திலே கர்த்தருடைய பாதுகாப்பு இருப்பதாக. உன்னதமானுடைய மறைவுக்குள்ளே வைத்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. விழுப்புரம் மாவட்டம், கள்ளக்குறிச்சி, இன்னும் பல அந்த பாண்டிச்சேரி ஏரியா, இவைகள் அநேக சபைகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி போன வாரம் ஆராதனை இல்லை, இந்த வாரம் ஆராதனை இல்லை. எல்லாம் மழை தண்ணி வெள்ளம் வந்து சூழ்ந்திருக்கிறது. ஒரு பெரிய சர்ச்சு, அதுலேயும் ஆராதனை இல்லை. பாஸ்டர் ஃபயர் சர்வீஸ் வந்து தான் காப்பாற்றியிருக்கிறாங்க குடும்பத்தை. ஆகவே நம்ம எல்லார் கைகளை உயர்த்தி அந்த அழிவிலிருந்து கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்க
தொடர்ந்து அங்கே ஆராதனைகள் தொடர்ந்து நடைபெறாமல் இருக்கிறது. அவ்வளவு அங்கே வெள்ளம் தண்ணீர் நிரம்பி இருக்கிறது. கர்த்தர் நல்ல பாதுகாப்பை கொடுப்பீராக. எங்களுக்கு ஆண்டவரை ஆராதிக்க இந்த வாய்ப்பை தந்ததுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, கடலூர் மாவட்டம், பாண்டிச்சேரி ஆண்டவர் ஏரியாவெல்லாம் ஜனங்க ஆராதிக்க முடியாமல் தவிக்கிறார்கள். அவர்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. மகள் ஜெனிஃபருக்காய் எல்லாரும் ஜெபிப்போம். சத்தமா சொல்லி ஜெபம் பண்ணுங்க. மகள் ஜெனிஃபரை நீர் உம்முடைய கரத்தினால் தொட்டு ஆண்டவரே, ஆராதிக்க முடியாமல் தடை பண்ணுகிற அந்த குடும்பத்தார் படுகிற அந்த வேதனை கர்த்தர் பார்த்து மகளுக்கு கிருபையாய் இறங்கும். அந்த சத்துரு அந்த குடும்பத்தை நெருங்க கூடாது, மகளை தொடக்கூடாது. கட்டி ஜெபிக்கிறோம். பலவீனத்தோடு வந்திருக்கிற ஒவ்வொருவரை தொட்டு சுகமாக்கும். சமாதானத்தோடு அவர்களை அனுப்புவீராக. தொடர்ந்து மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், செய்தி கொடுத்த மகள் பாஸ்டமாவோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளோடும், விசேஷமாக மகள் ஜெனிஃபரோடும் சதா காலமும் நிலைத்திருப்பதாக. ஆமென். சத்தமாய் சொல்லுவோம். என் ஆத்துமாவே, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். பிரைஸ். பாஸ்டர் சாம் அவர்களை பார்த்து செல்ல அன்பாய் கேட்கிறோம்.